ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் நற்பலன்கள் என்ன என்பதனை பற்றியும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரக்கூடியவைதான். ஆனாலும் சில கிரகங்களின் பெயர்ச்சி மட்டுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அவை மட்டுமே பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த விசுவாச வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு காலை 8:26 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியில் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி நீங்குதுங்க. கும்பத்துக்கு பாதச்சனி, அதாவது 7.5 சனியின் கடைசி சுற்று ஆரம்பமாகுதுங்க. அதே சமயம் மேசராசிக்கு 7.5 சனியின் தொடக்கமான விரயச்சனி ஆரம்பம் ஆகுதுங்க. இந்த சமயத்தில் தனுசுக்கு அஷ்டாஷ்டமம், சிம்மத்துக்கு அஷ்டமம், மீனத்துக்கு 7.5 சனியில் ஜென்மசனி காலகட்டம் தொடங்குதுங்க. இந்த சமயத்தில் கடகத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாகவும், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க. அவருடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் முறையே ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் பதியுதுங்க. இப்போது சனி பகவான் செல்லும் மீனராசி அவருடைய நட்பு வீடுங்க. அதோட அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானின் 9ஆம் பார்வை மீனத்துல பதிய இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் மற்றும் சனி பகவான் மீனத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிற கிரக பெயர்ச்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டே இந்த பலன்கள் தரப்பட்டிருக்கு. எந்த சமயத்திலும் நிதானம் தவறாமல் இருப்பது, நேர்மை, நியாயத்தை கடைபிடிப்பது, பெற்றோர் பெரியோரை மதிப்பது, இயற்கையை பேணி காப்பது, அவரவர் குல முறைப்படியான தெய்வ வழிபாடுகளை செய்வது, இதெல்லாம் எல்லோருக்குமே பொதுவான பரிகாரங்கள் ஆகும். உழைப்பு, நேர்மை, உடற்பயிற்சி, நல்ல எண்ணம், பக்தி மார்க்கம், இப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவான் எப்போதும் நல்லதையே செய்வாருங்க. நடைபெறும் இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் உரியவர். அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு போக போகிறார். இது தொழில் ஸ்தானம் என்பதால் தடைகளை ஏற்படுத்துவார் என்பதற்காக பலரும் பயப்படுவார்கள். ஆனால் உண்மையில் நேர்மைக்கும் பொறுப்பு உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் பெருமளவுக்கு நற்பலன்களையே தருவார். அதை உணர்ந்து சோம்பலை விரட்டினாலே சோதனைகளை சுலபமாக கடந்துவிடலாம். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் உரியவர்களால் உணரப்படும். அதே சமயம் எந்த பொறுப்பிலும் நிதானமும் திட்டமிடலும் அவசியம். எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறதும் ஏனோ தானோ என்று செயல்படுவதும் கூடவே கூடாது. மேல் அதிகாரிகள் உங்களிடம் தரக்கூடிய பணிகளை நீங்கள் பிறரை நம்பி கொடுக்காமல் நேரடி கவனத்துடன் செய்வதுதான் நல்லது. எதிர்பார்த்த பதவி இடமாற்றம், ஊதிய உயர்வுகளை பெறணும்னா உழைப்பில் சோம்பலை உடனடியாக உதறணும். கவனமாக இருக்க வேண்டும். இல்லத்தில் நல்லவை நடக்க தொடங்கும். அதே சமயம் உங்கள் வார்த்தை தான் வாழ்க்கையில நிம்மதியை தீர்மானிக்கும். பெற்றவங்க பெரியவங்க உடல் நலத்துல அக்கறை அவசியம். குலதெய்வத்தை மனமுடன் வழிபடுங்கள். பெண்கள் வாழ்க்கை துணை கூட வாக்குவாதம் தவிருங்கள். உறவுகளிடம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீண் கௌரவம் பேசினா விரிசல் தான் விழும். உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். வரவுகள் அதிகரிக்கும் சமயத்துல பழைய கடன்களை பைசல் செய்யறது நல்லது. செய்யும் தொழிலில் நேரடி கவனமும் நேர்மையும் இருந்தால் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம். புதிய ஒப்பந்தங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்திடுங்கள். வேற்றுமொழி மனிதனிடம் அதிகம் நெருக்கம் தவிருங்கள். அரசியல் துறை சார்ந்தவர்கள் மேலிடத்துக்கு எதிரான விளையாட்டு பேச்சை தவிருங்கள். சட்டப்புறம்பான வழிகள் கனவிலும் வராமல் கவனமாக இருங்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருங்கள். எதிர்பாராத இடமாற்றம் வந்தால் மறுக்காம ஏற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படித்தால் நிச்சயம் வெற்றி காணலாம். நட்புடன் சேர்ந்து களியாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். கலைப்படைப்பு துறையினர் திட்டமிட்டு செயல்பட்டால் வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். சிறு வாய்ப்பானாலும் சின்சியரா செயல்படுங்கள். அலுவலகம் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கலாம். சிலர் முதன்முறையாக வெளிநாடு சென்று வரவும் வாய்ப்பு கிட்டும். இரத்த நாளம், கல்லீரல், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை பஞ்சவடி திருத்தலத்திற்கு சென்று 5 முக அனுமனை வணங்கிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமன் அல்லது சுதர்சனரை வணங்குங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். சிறப்பு தொகுப்பு. சனி பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் சக்தி மிக்க 10 பரிகாரங்கள்.
சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது மகத்தான பரிகாரமாகும். இந்த விரதத்தில் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் பழம் மற்றும் எளிய உணவுகளை ஏற்கலாம். சனிக்கிழமை அன்று காலையும் மாலையும் குளித்து சனி பகவானை தொழ வேண்டும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் அடைந்த பிறகு சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். விநாயகரை முறைப்படி வணங்கி ஆலயம் வலம் வந்து மூலவர் அம்பாளை தரிசித்த பிறகு நவகிரகங்களை வலம் வந்து வணங்க வேண்டும். சனீஸ்வரரை வணங்கி சனி காயத்ரி மந்திரத்தை 18 முறை கூறி மனதார வழிபட வேண்டும். பின்னர் நல்லெண்ணெய் ஊற்றி 5 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். சனீஸ்வரர் தனி சன்னதியில் இருந்தால் அந்த சன்னதியின் முன் நல்லெண்ணெய் தீபங்கள் 5 ஏற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். அருகிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து சனீஸ்வரனின் சுப அருள் கிடைக்க வேண்டும், சனிதோஷ பாதிப்புகள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வரலாம். இயன்றவர்கள் அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்குவது விசேஷம். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு 8 சிதறு தேங்காய்களை உடைத்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். அதேபோல் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை நீராடி அருகம்புல் மாலை சாற்றி அரசமர பிள்ளையாரை சுற்றி வந்து முறையாக வழிபட்டால் சீரும் சிறப்பும் நாடி வரும். தோஷங்களை எல்லாம் போக்கும் சக்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு நன்மை உண்டு. அதிலும் சனிக்கிழமைகளுடன் இணைந்து வரும் சனி மகா பிரதோஷ நாளில் நந்தியையும் ஈஸ்வரரையும் வணங்கி வருவது சிறப்பான பரிகாரமாகும். அப்போது சுவாமி நந்தி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமின்றி திருக்கோவில் விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பதும் சிவாலயங்களில் வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக உன்னதமான பரிகாரங்கள் ஆகும். பொதுவாகவே சனி பகவானின் தானியம் எள். அந்த எள் எண்ணெயில் அவருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நன்மைகள் பெருகும். சனிக்கிழமை விரதம் இருந்து எள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து சனி பகவானுக்கு உகந்த எள் எண்ணெய் விளக்கிட்டு எள் சாதம் படைத்து சனிக்கவசம் ஓதி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். வெள்ளிக்கிழமை இரவு எள் தானியத்தை கரும்பட்டு துணி அல்லது கருமை நிற காகிதத்தில் வைத்து மடித்து தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கவும். மறுநாள் காலையில் எள் எண்ணெய் தேய்த்து குளித்து முதல் நாள் மடித்து வைத்த எள்ளை வடித்த சாதத்தோடு கலந்து நைவேத்தியம் செய்து காக்கைக்கு வழங்க நன்மைகள் ஏற்படும். சனி தோஷங்களை போக்கி நன்மைகளை உண்டாக்கும் கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேயர். ஆகவே இயன்ற போதெல்லாம் அனுமனுக்கு வரைமாலை சாத்தி துளசி மாலை அணிவித்து வெண்ணெய் அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் சனிதோஷ பாதிப்புகள் நீங்கும். வீட்டில் நலப்புராணம் படிப்பதாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரிப்பதாலும் பாதிப்புகள் நீங்கி பயனடையலாம். ராமநாம ஜபம், சுந்தரகாண்ட பாராயணம் என குழுவாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம். அதேபோல் சனி ஆதிக்கம் செலுத்தும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.